விழா நாயகரே வணக்கம். எனக்கு நேரம் 5 நிமிடம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தங்கம் யாரெல்லாம் வரவேற்றாரோ அவர்கள் எல்லாம் இருகரம் கூப்பி வருக வருக என்ற ஒரே வார்த்தையில் முடித்து என் நேரத்தை நான் குறைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். என் உடன்பிறவா மாற்றுத்திறனாளி சகோதர சகோதரிகளே, இந்த பாராட்டு விழா எதற்கு? எல்லாம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க, பாராட்டு விழா எதற்கு? இதை நான் 3 பிரிவாக பிரித்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று பார்த்து எனக்கு தொண்டை கட்டிடுச்சு. இருந்தாலும் என் கடமை. ஒன்று, கலைஞருக்கு இதே மேடையில் 2008 நான் பாராட்டு விழா நடத்தினேன், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி கூட்டமைப்புக்கு. இப்போதும் நம்முடைய தளபதியாருக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறோம். நாங்கள் சின்னவருக்கும் இதே இடத்துல நடத்துவோம். ஏன்னா இந்த வள்ளூர் கோட்டை மட்டும்தான் நிலையா இருக்கும். ஏன்னா மற்ற கட்டடங்கள்லாம் ஆட்சி மாறும்போது வேற மாதிரி எப்படி வேணாலும் மாத்திடுவாங்க. வள்ளூர் கோட்டத்தை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, மாற்றவே எவனாலே முடியாது. அதனால இந்த விழாவானது பரம்பரையாக மாற்றுத்திறனாளிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு பாராட்டு எடுப்பது எங்களுடைய கடமை. ஏன் நீங்களா கேட்டீங்களா அந்த கேள்வி? நான் சுருக்கமா முடிச்சு பார்க்கிறேன், கூட 1 நிமிஷம் கொடுங்க. கலைஞர் காலத்தில் 2008 72 கோடி, எவ்வளோ? 72 கோடி தான் இருந்துச்சு. நாங்கெல்லாம் முதல்வர் கலைஞர் அவர்களை பார்க்கணும்னு போகும்போது ஒரே நாள்ல 78 கோடியிலிருந்து 480 கோடியாக ஒரே நாள்ல மாற்றிய இந்தியாவிலே மகத்தான தலைவர் நம்முடைய கலைஞர். அவ்வளவு கோடியில எவ்வளவு திட்டம் நீங்களே பார்த்துங்க. திட்டத்தை சொன்னா நேரம் இல்லை. அதுக்காக அவர் கலைஞருக்கு நாங்கள் பாராட்டு விழா எடுத்தோம். அந்த கலைஞர் அவர்கள் இந்த திட்டங்கள்லாம் விட்டுருங்க, கலைஞர் இருக்கிறார் இல்லைங்களா, உண்மையான பாசமிக்க தந்தை. ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எல்லாம் இந்த பாராட்டு விழா எதுவோன்னு நினைக்கிறோம். இது வரைக்கும் வரலாறுல எந்த மாநிலத்திலேயாவது எந்த முதல்வருக்காவது, இந்த பிரதமர் கூட இருக்கட்டுமே, முதல்வர் மாற்றுத்திறனாளிகள் பாராட்டு விழா நடத்தினான்னு எங்கன்னா வரலாறு இருக்குதா? இல்லவே இல்லை. ஏன்னா இது நாங்களாக விரும்பி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துறோம். காரணம் என்னன்னா, கலைஞர் 72 பேர் ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நாங்க போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துறோம். காலையில இருந்து அவருக்கு விஷயம் தெரியல, நைட்டு தான் கலைஞருக்கு விஷயம் தெரியுது. பாடிகார்டு எல்லாம் இல்லாம வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு வெடிகால 5 மணிக்கு கலைஞர் அவர்கள் எங்க வர்றாரு? ராஜரத்னம் ஸ்டேடியத்தில். இது வரைக்கும் வரலாற்றுல போராட்டம் நடத்தினா ஜூஸ் வந்து குடுத்துத்தான் போராட்டத்தை முடிப்பாங்க. போராட்டத்துக்கு 5 மணிக்கு தூய்நிலை எழுப்பி போராட்டத்தை முடிச்ச ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள் தான். இதெல்லாம் வரலாறுங்க, எவனாலே முடியாது. திராவிட மாடலால தான் முடியும். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட கலைஞர் எவ்வளவு சொல்லுவேன். கலைஞருக்கு அப்ப 2006 கனிமொழி அக்கா அவர்களும் நம்ம கீதாதேவன் அக்கா அவர்களும் அழைத்து போய் முதல் பாராளுமன்ற உறுப்பினர்ல மேலவை போட போறாங்க சட்டசபையில். எங்க மாற்றுத்திறனாளிக்கு தான் முதல் துணை எண்ணெய் தீபக்கையும் கலைஞர் அவர்கள் அழைத்து அப்போதே எங்க கிட்ட வாங்கினார். புரியுதுங்களா? அப்பயே மாற்றுத்திறனாளிக்கு இடம் கொடுக்கணும், அவங்களையும் சட்டசபையில் உட்கார வைக்கணும்னு நினைச்சவர் கலைஞர். அதை நிறைவேற்றியவர் தளபதியார் அவர்கள். வாழ்க, நன்றிகள், உணர்வோடு பேசுகிறோம். அது மட்டுமல்ல, அதை தொடர்ந்து 10 ஆண்டு காலம், எத்தனை 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி. நல்லா பாருங்க, அப்ப 400-800 கோடியிலிருந்து 612 கோடி தான் 10 வருஷத்துக்கு 212 கோடி. எவ்வளவு? 212 கோடி தான் இந்த அதிமுக ஆட்சி குத்துச்சு. நம்ம தளபதியார் அவர்கள் 2021 இருந்து 25 4 வருஷத்துல இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா? 1444 கோடி. இதுல என்னன்னு பாருங்க. அது மட்டும் இல்ல,
அது மட்டும் இல்ல, என் கடமை நான் சொல்லணும், புரியுதுங்களா? 444 கோடி. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு பாருங்க, அது பத்தாதுன்னு நமக்கு உலக வங்கியில இருந்து முதல்வர் நிதி வாங்குறாரு. அந்த நிதி எப்படி திரும்ப வாங்குறாரு? அவங்க எல்லாம் பாவம், அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு முதல்வர் கேட்கல. எப்படி திரும்ப கேட்டுக்கிறாரு? உலக வங்கியில அவர்களுடைய உரிமை, அது உரிமை திட்டம், ரைஸ் திட்டம், அதுக்கு 1700 கோடி. எவ்வளவு? முதல்வர் 2001 1700 கோடி வாங்கி இப்ப நம்ம தமிழ்நாட்டில் மினி சிங்கப்பூர் ஆக போகுது. எல்லா இடத்துலையும் தடையில்லா சூழ்நிலை அப்படியே உருவாக்கியவர் நம்முடைய தளபதியார் அவர்கள். இது மட்டும் இல்ல, நீங்க எல்லாம் பாப்பீங்க, மானிய கோரிக்கை இருக்குது இல்ல, மானிய கோரிக்கை, மாற்றுத்திறனாளி கோரிக்கை வந்தா மட்டும்தான் நமக்கு ஏதாவது கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நினைப்போம். இப்ப 57 துறையிலையும் மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம். இதுல ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் என் வரலாறுல அறநிலைத்துறையில எந்த கோரிக்கையும் என்ன கேட்டதே இல்லை காதல. இந்த 4 வருஷத்துல நம்முடைய சேகர் பாபு எங்க கிட்ட எல்லாம் கேட்கறது இல்ல. 4 வருஷத்துல 4 கோரிக்கை போட்டு போட்டு அறநிலைத்துறையில இப்ப மானிய கோரிக்கை வரும்போது அறநிலைத்துறையில மாற்றுத்திறனாளிக்கு ஏதாவது வருது. அதுவும் பாருங்க, வெளியில சொல்றாங்க கல்யாண திட்டத்தை எடுத்துட்டாங்கன்னு. ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, முதல்வர் அவர்கள் அறநிலைத்துறையில 4 கிராம் தங்கத்தாலி, பட்டு புடவை, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, 60,000 ரூபாய் சீரு, 100 ரூபாய் சாப்பாடு, 100 பேர் சாப்பாடு, 600 லட்சம் நமக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு இலவச கல்யாணம். அது மட்டும் இல்லாம நம்ம துறையில 8 கிராம் தங்கத்தாலி. அப்ப மாற்றுத்திறனாளிக்கு மட்டும்தான் நமக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு திருமண உதவி திட்டம் கிடைக்குது. புரியுதா? அப்படி சிறந்த முதல்வர் எந்த துறையில எங்க கொடுக்குறாங்கன்னே தெரியல. நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க எல்லா துறையும் சேர்த்தா மாற்றுத்திறனாளிக்கு நமக்கு 4000 கோடி. எவ்வளவு? 4000 கோடி. கடைசியா ஒன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இரக்கமான முதல்வர், மாற்றுத்திறனாளி மீது அன்பு வைத்த முதல்வர். மாற்றுத்திறனாளி என்றால் தன் பிள்ளையை விட மேல் ஒரு படி சென்று பாராட்டக்கூடியவர் என்று எதை வைத்து நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய பிறந்த நாள் எங்கு கொண்டாடுகிறார் என்று தெரியுமா? அவருடைய தந்தையாரை வணங்கிவிட்டு, தந்தையார் இருக்கின்ற காலத்திலேயே கடந்த 20 ஆண்டுகளாக முதல் காந்தியடிகள் சொன்னார், மாற்றுத்திறனாளிகள் செய்யும் தொண்டு கடவுளுக்கு செய்யும் தொண்டு என்று. ஆனால் நம்முடைய முதல்வரோ அதை லிட்டில் பிளவர் கான்வென்ட்ல சென்று அவரிடம் கேக்கு வெட்டி அவர்களுக்கு உணவளித்து விட்டு அந்த இறைவனை அவர் நேரடியாக எல்லா இறைவனுடைய ஆட்சியும் நம் முதல்வர் பெற்றிருக்கிறார் என்று சொன்னால், இந்தியா அவர் பக்கம் திரும்பி பார்க்கிறது. இங்க எந்த மாநாடு, முருக மாநாடு நடத்தினாலும் இப்படிப்பட்ட ஒரு முருகரை, இப்படிப்பட்ட ஒரு தலைவரை, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவனை, இப்படிப்பட்ட முதல்வரை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, இவன் வேற கட்சிக்காரன், இவன் திமுகவுக்கு எதிரானவன் அப்படின்றாங்க. அது இல்ல. என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இது மாநாட்டிலே, இந்த மாநாட்டுக்கு முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல வரவில்லை. இந்த மாநாட்டின் வாயிலாக முதல்வருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் உயிர் மூச்சு இருக்கும் வரை அந்த நன்றியை திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்றுக்கொண்டு என் வாழ்நாள் மூச்சு இருக்கும் வரை உதய சின்னத்துக்கு என்னுடைய ஓட்டை அளித்து என்னுடைய நன்றியை அதன் வாயிலாக உங்களுக்கு நான் காண்பிப்பேன் என்று மட்டுமல்லாமல், இங்க வந்திருக்கின்ற ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் 20 லட்சம் மாற்றுத்திறனாளி இருக்கிறீர்கள். நீங்கள் இங்க கண்ட திட்டங்களையும் இங்க பெறுகின்ற திட்டங்களையும் நீங்கள் எல்லாம் மனதார ஆக்கி உங்க வீட்டில் போய் சொல்லி வருகிற 2026 நம்முடைய நன்றி, ஒவ்வொருவருடைய நன்றியும் நம்முடைய வாக்கு உதயசூரியனுக்கு என்று சொல்லி மீண்டும் நீங்கள் ஆட்சி கட்டளையிலே ஏறி இங்கு கோரிக்கை வைக்க கூடாது என்று சொல்லியிருந்தார்கள். நான் கோரிக்கை வைக்கவில்லை, வேண்டுகோளாக வைக்கின்றேன்.
எங்களுக்கு உள்ளாட்சியிலே பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்கிறீர்கள். அந்த பிரதிநிதித்துவம் எல்லா மாற்றுத்திறனாளிகளையும் பார்த்து எல்லாருக்குமாக பங்கிட்டு கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து அதை சட்டமாக்கி கொடுங்கள். நீங்கள் மாறிவிட்டால் ஏதோ ஒரு காரணத்தால் சில நேரங்களில் சங்கிகளுடைய சதியால் ஆட்சிகள் மாறினால் நீங்கள் சட்டமாக்கி விட்டு சென்றால் அது எங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை சட்டமாகவும் ஆக்க வேண்டும் என்று சொல்லி இதே வல்லூர் கோட்டத்தில் சின்னவருக்கும் நான் பாராட்டு விழா எடுப்பேன் என்று சொல்லி அவர் செய்த சாதனைகள் சிறிய காலத்தில் இருந்தாலும் சின்னவர் செய்த சாதனை விளையாட்டு துறையிலே பல எனக்கு நேரம் இல்லை. நேரம் இருந்தால் நான் என்ன சொல்லினே போவேன். 35 ஆண்டுகள் இந்த பணியிலே மாற்று சேவையிலே இருக்கிறேன். அதனால் நாம் இந்த முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொன்னால் மறவாதீர் உங்கள் அனைவருடைய ஓட்டும் உதயசூரியனுக்கு என்று சொல்லி இங்க பேச எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தந்த எங்களுடைய கீதா ஜீவன் அக்காவுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.